ஸோ ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவரம் மீன் துணில் கடைக்காரன், நரிக்கோரர் காலனி. ஸோ நம்மளோட சேனலில் வந்து பலவரம் ஃபிஷிங் சேனல். ஸோ இன்றைக்கி சித்தப்பா ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இதை கொண்டு போனார். ஸோ அந்த பிளேஸ் பார்த்தாக்கா நல்லா மழை பெஞ்சு, ஸோ பக்கத்து இருக்கிற வந்து இந்த குட்டை மீனெல்லாம் பார்த்தாக்கா நல்ல ஒரு ஓடல் வந்து நின்றுச்சு. ஸோ நின்னோன்னே பாருங்கள், போட்டோன்னே செம்மையான ஒரு சைஸ் மீன், ஒரு 1/2 kg 3/4 கிலோ கிட்டே இருக்குது அந்த விரால். அந்த ஃபஸ்ட்டு ஒரு மீன் அடிச்சோன்னா லாக் பண்ணிவிடுவேன். லாக் பண்ணிட்டு அப்படியே ரோலிங் பண்ணிங்கன்னா வரும்போது, ஸோ இந்த ஓடை பார்த்தாக்கா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு 3 அடி இருக்கும். அந்த ஓடை வந்து ஒரு லென்த்தாக ஒரு 50-60 மீட்ரு அந்த மாதிரி லென்த்தாக இருக்கும். பக்கத்து இருக்கிற அந்த தோப்புள்ள இருக்கும் சின்ன சின்ன பள்ளம் இருக்கும், அதில் வளர்ந்தது தான் அந்த மீனெல்லாம். அந்த மீனை பார்த்தாக்கா ஃபுல்லாக வந்து இந்த ஓடல் வந்து ஜேசிபி வச்சு பள்ளம் நோண்டி வச்சுருந்தாங்க. அதில் ஃபுல்லாக விரால் மீன் தான். ஸோ நான் எப்படி பார்த்தாக்கா லுக்கானா ஜூக்கி ஃப்ராகில் வந்து 3 மீன் லாக் பண்ணேன். ஸோ 2 மீன் தான் நான் கரை ஏற்றினேன், ஒரு மீன் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த மீன் ஹூக்கப் பண்ணிட்டு அதை கட்டிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணும்போது அதே இடத்துல இன்னொரு மீன் அடிக்கும் பாருங்கள். அடித்த பிறகு ஒரு 2-3 செகண்ட் கைஸ் விட்டு அடித்து ஹூக்கப் ஆச்சு. அந்த மீன் கொஞ்சம் ரிட்ரீவ் பண்ணிட்டு அவளை இழுத்துட்டு வரதுக்குள்ளே மீன் கண்டிடும் பாருங்கள். அதே இடத்துல தான் அடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விரல் அடித்து லாக் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு விரல் அடிக்கும்போது தான் அவ்வளோ ஹூக்கப் பண்ணி கொண்டு வந்தால் மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களா பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜி பிளேஸில் தான் நிறைய பெரிய பெரிய பிளேஸில் தான் விரல் அடிக்கும், இந்த மாதிரி ஓடலாம் மீனெல்லாம் அடிக்காது. அப்படி எதுவுமே கிடையாது. விரால் மீன்னா நம்ம ஓடை எங்கே இருக்குதோ அந்த சைடில் அடித்தாலே போதும், 100% மீன் வந்து சொல்லவே முடியாது, 100% லாக் ஆகும். ஸோ அதுக்கான டைமிங் வந்து விடிய காலம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மீன் அடித்து லாக் பண்ணிட்டு பாருங்கள், அடித்து அதே இடத்துல ஹூக்கப் பண்ணிட்டு சுற்றிட்டு வந்தால் ஒரு அங்கேருந்து ஒரு 5 அடி 6 ஒரு 7-8 அடி அந்த மாதிரி சுற்றிட்டு வந்தால் மீன் ஹூக்கப் கண்டிடுச்சு. ஸோ ஹூக்கு பாருங்கள், ஹூக்கே திரும்பிச்சு, நல்லா ஹூக்கப் ஆகிருக்கும். உதடு நடிக்கிற ஃபோர்ஸுக்கு அந்த மீன் உதடு பிஞ்சிருச்சு. ஸோ அதே இடத்துல பார்த்தா இன்னும் 2 வாட்டி 3 வாட்டி போட்டு ட்ரை பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ பின் பக்கம் அடிக்கலாம் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அடிப்பேன். அதில் ஒரு மீன் லாக் ஆகும் பாருங்கள். அதுவும் நல்ல ஒரு 3/4 கிலோ சைஸ் தான் இருக்கும் விரால். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க இனிமேல். ஸோ நிறைய வீடியோ இனிமேல் நம்ம போட போகிறோம். ஸோ ரீச் வந்து நிறையா இது உங்களுக்காக ஃபுல்லாக நம்ம கடை வீடியோ. நான் சினேக்கெட் ஹண்டின், ஓகே. நான் யூஸ் பண்ணுற ராட் வந்து சினேக்கெட் ஹண்டின் பிளாக்கு. ரீலோட நேம் வந்து லுக்கானா பிடிட்டார் பாருங்கள் கைஸ். இந்த சைடில் அடிக்கும்போது இங்கே ஒரு மீன் நான் அடித்து லாக் பண்ண பாருங்கள். அதுவும் ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். 2 மீன் லாக் பண்ணால் ஒரு மீன் ஹூக்கப் ஆச்சு. இந்த ஓடலை வந்து எக்கச்சக்க மீன் அடிச்சு விட்டாங்க கைஸ். எக்கச்சக்க மீன் எல்லாமே சைஸ் எல்லாம் ஒரு 100 கிராம் 200 கிராம் 300 அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வரும்போது அந்த மீன் அடிக்கும், அடித்தோடனே ஹூக்கப் பண்ண ஹூக் ஆகலாம். ஸோ மறுபடியும் மேட்டில் போட்டு கீழே இறக்கிட்டு சுற்றிட்டு வரும்போது அடிச்சிடுது அந்த மீன் பாருங்கள். அந்த இடத்துல மீன் நம்ம ஒரு வாட்டி லாக் ஆனோன்னா ஊக்கு பட்டுச்சுன்னா அந்த மீன் வந்து நம்மளுக்கு எடுக்காது பாருங்கள். இழுத்துட்டு வந்தோடனே மீன் அடிச்சிடுச்சு. லைன் விட்டோன்னே லைன் அப்படியே ஓடிச்சு. இந்த மீன் அடிச்சுட்டு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் விட்டாக்கா லைன் பார்த்தீங்கன்னா இருந்த லைன் பார்க்கும்போது அந்த அசிவி போகும்போது அடித்தா ஊக்கப் ஆகலாம். ஸோ மறுபடி போட்டு அப்படியே இழுத்துன்னு வரும்போது இப்போ அடிக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அடிக்கும்போது ஹூக் பட்டிருந்தால் அந்த மீன் இன்னொரு வாட்டி அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ 2வது எடுத்து போடும்போது பாருங்கள் படிக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி போன ஹூக்கப் ஆகிடுச்சு, அந்த மீனை ஹூக் பண்ணலாம். 1 வாட்டி போட்டு இழுத்துச்சா மீன் கொஞ்சம் லைட்டாக வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அந்த மீன் எப்படி எகிரி அடிக்கும் பாருங்கள். இந்த ஃப்ராக் வரும்போது சும்மா பருந்து வந்து அடிக்குது பாருங்கள். ஃபோக்ஸ் பார்த்தீங்களா கைஸ், இதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் டைம் விட்டு அடித்தாக்கா ஹூக்கப் ஆகிடும் மீன். ஸோ நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க கைஸ், இனிமேலேருந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபுல்லாக நம்ம வீடியோ தான் போட போகிறோம். ஸோ கடை வீடியோவும் நம்ம சினேக்கெட் வீடியோவும் 2மே நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.